Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன்ல வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் அண்ட் கியூப், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 7.3ல ப்ராப்ளம் நம்பர் 1 2 3 and 4. எக்ஸசைஸ் 7.3 வால்யூம் இஸ் தி மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை a 3-dimensional solid. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்திருப்போம். இப்போ வால்யூம் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்னது? ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த சர்ஃபேஸோட ஏரியாவை மட்டும் ஃபைண்ட் பண்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அது கூட டாப் அண்ட் பாட்டமையும் இன்க்ளூட் பண்ணா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம்னா இப்போ நம்ம ஒரு கியூப் ஷேப்ல ஆர் கியூபாய்ட் ஷேப்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு திங்ஸை ஃபில் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நம்ம சாக்பீஸ் பாக்ஸ் எடுத்துக்கிறோம்னா அந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளால எவ்வளவு சாக்பீஸை ஃபில் பண்ண முடியும். சோ அந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு கெபாசிட்டி இருக்கு அதை பத்தி எல்லாம் பாக்குறது தான் வால்யூம். ஓகேவா? அந்த வால்யூமை நம்ம சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப் ஆர் சம் கியூபிக் யூனிட்ஸ் டு மெஷர் வால்யூம். வால்யூமை எப்பயுமே நம்ம கியூப் யூனிட்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். பெரிமீட்டர்னா பவர் 1 இருக்கும், யூனிட்ஸோட பவர் 1 இருக்கும். ஏரியா மீன்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்ல நம்ம சொல்லுவோம். வால்யூம் மீன்ஸ் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வால்யூம் ஆஃப் a cuboid P equal to cuboid base area into height. கியூபாய்டோட பேஸ் ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்றாங்க. கியூபாய்டோட பேஸ் ஏரியா என்னது? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் லென்த். சோ இது பேஸ்ல தான இருக்கு. சோ L. அதே மாதிரி இங்க இருந்து இங்க breadth அதோட thickness எடுத்துக்கலாம். சோ அதுவும் பேஸ்ல தான் இருக்கு. சோ into B. நெக்ஸ்ட் into H. அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு. சோ வால்யூம் ஆஃப் a cuboid ஓட ஃபார்முலா V equal to L into B into H cubic units. ஓகேவா? இது மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். cuboid means L into B into H. ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் a cube. வால்யூம் ஆஃப் a cube ஒண்ணுமே இல்ல, கியூபாய்ல லென்த், பிரெத், ஹைட்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா அதுதான் கியூப். சோ லென்த், பிரெத், ஹைட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சோ டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா இருக்கா? சோ சேமா இருந்துச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஈக்குவல் டு L into B into H. எல்லாத்துக்குமே நம்ம A சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா A into A into A. சோ மல்டிபிள் பண்ணா A கியூப். V equal to A கியூப் cubic units. இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா. கியூபாய்ட்னா என்னது? L into B into H cubic units. கியூப் மீன்ஸ் A கியூப் cubic units. மேக்ஸிமம் கொடுத்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணுவோம், அவ்வளவுதான். எக்ஸசைஸ் 7.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் a cuboid whose dimensions are. அதுல 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லெந்த் 12 cm, breadth 8 cm, height 6 cm. செகண்ட் ஒன்ல லெந்த் 60 மீட்டர், breadth 25 மீட்டர், height 1.5 மீட்டர். क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் a cuboid ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்த வேல்யூ வச்சு வால்யூம் ஆஃப் a cuboid ஃபைண்ட் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் a cuboid ஃபார்முலா என்னது? லெந்த் into breadth into height. அவ்வளவே தானே. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். given என்னது? length 12 cm, breadth 8 cm, height 6 cm, volume நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ வால்யூம் ஆஃப் a cuboid ஃபார்முலா என்னது? L into B into H. LBH போட்டாலும் அது மல்டிபிள் தான் மீன் பண்ணுவோம். ஓகேவா? சோ LBH cubic units. சோ L ஓட வேல்யூ என்னது? 12 into B ஓட வேல்யூ 8 into H ஓட வேல்யூ 6. இங்க cubic units. நமக்கு क्वेश्चनல யூனிட்ஸ்ல எதுல கொடுத்திருந்தாங்க? சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. சோ சென்டிமீட்டர்ல போட்டுக்கோங்க. cubic means பவர்ல 3 போடணும். சோ வால்யூம்க்கு எல்லா யூனிட்ஸ்க்கும் பவர்ல 3 போடணும். ஓகேவா? சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் 12 into 8. 12 8s are 96. So 96 into 6. 96 into 6. 6 6 are 36. Next 6 9s are 54. 54 plus 3 57. So 96 into 6 576 centimeter cube. அவ்வளவே தான். Next second one. Second questionல length 60 meter கொடுத்திருந்தாங்க. Breadth 25 meter. Height 1.5 meter. Volume நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். So volume of a cuboid equal to LBH cubic units. L ஓட வேல்யூ என்னது? 60. Cross B ஓட வேல்யூ 25. Cross H ஓட வேல்யூ 1.5. இதுல யூனிட்ஸ் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ மீட்டர் கியூப் பவர்ல 3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 60 into 25. 5 zeros are 0, 5 6 are 30. நெக்ஸ்ட் 2 zeros are 0, 2 6 are 12. சோ ஆட் பண்ணோம்னா 1500. சோ 60 into 25 1500 into 1.5 மீட்டர் கியூப். சோ மல்டிபிள் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 5 பண்றோம். 5 zeros are 0, 5 zeros are 0, 5 5s are 25. சோ 25. நெக்ஸ்ட் 5 1s are 5. 5 plus 2 7. நெக்ஸ்ட் 1ல பண்றோம். 1 zeros are 0, 1 zeros are 0, 1 5s are 5, 1 1s are 1. ஆட் பண்ணோம்னா 22500 வரும். இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்காங்கல, அப்போ இங்கேயே நம்ம ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். வெச்சோம்னா பாயிண்ட் அப்புறம் எப்பவும் 0 இருந்தா அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சோ பாயிண்ட் அப்புறம் நமக்கு 1 2 3 அந்த மாதிரி ஏதாச்சும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 0 இருந்தா கன்சிடர் பண்ண கூடாது. சோ அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 2250. 2250 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், the dimensions of a matchbox are 6 cm cross 3.5 cm cross 2.5 cm. Find the volume of a packet containing 12 such matchboxes. என்ன சொல்லிருக்காங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மேட்ச் பாக்ஸோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன்ஸ்னா என்ன வரும்? லெந்த், பிரெத், ஹைட். சோ லெந்த், பிரெத், ஹைட். ஓகேவா? சோ நம்ம அதை மாத்தி மாத்தி எடுத்தாலுமே நமக்கு ப்ராப்ளம்ல
எந்த மிஸ்டேக்கும் வராது. பிகாஸ் நம்ம வந்து ஃபார்முலால மூணுத்தையும் மல்டிபிள் தான் பண்ண போறோம். சோ மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் வராது. சோ வந்து நீங்க லென்த் பிரெத் ஹைட்னு ஆர்டராவே எடுத்துக்கோங்க. சோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். என்ன கண்டுபிடிக்கணுமா? வால்யூம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு 12 மேட்ச் பாக்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூமை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 12 ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா? பிகாஸ் நமக்கு ஒரு சாக்லேட்டோட பிரைஸ் தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால 10 சாக்லேட்ஸோட பிரைஸ் வந்து சொல்ல முடியும்ல. பிகாஸ் 10 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணிடும். அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூமை கண்டுபிடிச்சிட போறோம். நெக்ஸ்ட் 12 ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா? சோ given என்னது? லென்த் வந்து 6 cm, breadth வந்து 3.5 cm, height வந்து 2.5 cm. வால்யூம் ஆஃப் a cuboid ஃபார்முலா என்னது? L into B into H cubic units. இங்க மேட்ச் பாக்ஸும் கொடுத்ததனால நான் மேட்ச் பாக்ஸ்னு எழுதிக்கிறேன். சோ 1 மேட்ச் பாக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ 1 வால்யூம் ஆஃப் 1 மேட்ச் பாக்ஸ் equal to L into B into H cubic units. நீங்க LBH னு கூட போட்டுக்கலாம். சோ L ஓட வேல்யூ என்னது? 6 cross B ஓட வேல்யூ 3.5 cross H ஓட வேல்யூ 2.5 centimeter cube. Because unitsல வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ சென்டிமீட்டர் cube. Next 6 into 3.5. 6 5s are 30, 6 3s are 18, 18 plus 3 21. இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. சோ இங்கேயும் வந்து நம்ம ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்க போறோம். டெசிமல் பாயிண்ட் அப்புறம் 0 இருந்தா வேல்யூ இல்ல. சோ ஆன்சர் இஸ் 21. இங்க நான் வந்து 21.0 போட்டுருக்கேன். போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்க 21 கூட போட்டுக்கலாம். cross இங்க இருக்க 2.5 அப்படியே போட்டுக்கிறோம். சோ 21 into 2.5 பண்ணோம்னா 5 1s are 5, 5 2s are 10. next 2 1s are 2, 2 2s are 4. சோ ஆட் பண்ணோம்னா 5 to 5 வருது. ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்காங்களா? சோ நம்மளும் ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இங்க நம்ம வந்து பாயிண்ட் அப்புறம் இருக்க 5 கன்சிடர் பண்ணனும். 0 இருந்தா மட்டும் தான் அவாய்ட் பண்ணனும். சோ வந்து 5 to 0.5. சோ வால்யூம் ஆஃப் 1 மேட்ச் பாக்ஸ் equal to 5 to 0.5 centimeter cube. நெக்ஸ்ட் நம்ம வந்து 12 மேட்ச் பாக்ஸ்கோட வால்யூமை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. சோ வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸ் equal to 12 into 52.5 centimeter cube. 12 into 52.5. சோ வந்து மல்டிபிள் பண்றோம். 2 5s are 10, 2 2s are 4, 4 plus 1 வந்து 5, 2 5s are 10. next 1 5s are 5, 1 2s are 2, 1 5s are 5. ஆட் பண்ணோம்னா 6300. இங்க வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்காங்களா? சோ டெசிமல் பாயிண்ட் வெச்சோம்னா 630.0. சோ வந்து டெசிமல் பாயிண்ட் அப்புறம் இருக்க 0 அவாய்ட் பண்றோம். அப்ப வந்து ஆன்சர் வந்து 630 centimeter cube. அவ்வளவுதான். next third problem, the length, breadth and height of a chocolate box are in the ratio 5:4:3 if its volume is 7500 centimeter cube, then find its dimensions. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா length breadth height வந்து ரேஷியோவா கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து லென்த்தோட இது வந்து 5 ஆ இருக்கும், breadth வந்து 4, height வந்து 3. சோ வந்து ரேஷியோவா கொடுத்திருக்காங்க. நமக்கு வால்யூமும் கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து 7500 centimeter cube. நம்மள வந்து length breadth height ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்பவுமே வந்து ரேஷியோவா கொடுத்தாங்கன்னா அது கூட ஏதோ ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் ஆயிருக்குன்னு தான் மீனிங். சோ நம்ம வந்து இந்த 5 வந்து 5x எடுத்துக்க போறோம், 4 வந்து 4x எடுத்துக்க போறோம், 3 வந்து 3x எடுத்துக்க போறோம். ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? length breadth height ஓட வேல்யூ தான் இதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு நான் length எடுத்துட்டேன். சோ L equal to 5x, செகண்ட் ஒன்னு breadth, B equal to 4x, தேர்ட் ஒன் வந்து height, H equal to 3x. ஓகே எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? வால்யூம் ஆஃப் a chocolate box. அதோட வால்யூம் எவ்வளவு கொடுத்தாங்க? 7500 centimeter cube. நமக்கு வால்யூம் ஆஃப் a cuboid ஃபார்முலா என்னன்னு தெரியும்? L into B into H. cuboid உங்களுக்கு டவுட் வரும். வேல்யூஸ் எல்லாம் வந்து டிஃபரெண்டா இருந்தாவே நீங்க வந்து cuboid ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் எல்லாம் சேமா இருந்துச்சுனா cube ஃபார்முலா. ஓகேவா? சோ நீங்க வந்து டிஃபரெண்டா தான் cuboid ஃபார்முலா யூஸ் பண்ணப் போறோம். L into B into H equal to 7500 centimeter cube வந்து அவாய்ட் பண்றோம். அப்புறம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து L ஓட வேல்யூ என்னது? 5x into B ஓட வேல்யூ என்னது? 4x into H ஓட வேல்யூ வந்து 3x equal to 7500. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்றோம். 5 4s are 20. நெக்ஸ்ட் வேரியபிள் x into x வந்து x square. x into x என்னது? x square into 3x அப்படியே போட்டுருக்கோம். 3 into 20 வந்து 60. x square into x வந்து x cube. வேரியபிள்ஸ் மல்டிபிள் பண்ண தெரியும் இல்லையா? ஓ x into x னா பவர்ல 1 இருக்குறதா மீனிங். சோ வந்து பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். 1 plus 1 வந்து x square. சப்போஸ் வந்து x square into x1 னா பவர் ஆட் பண்ணோம்னா 2 plus 1 3. சோ அதனால தான் இங்க வந்து நம்ம x cube போட்டுருக்கோம். ஓகேவா? x cube equal to 7500. So multiple இருக்க 60 வந்து ரைட் சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். So 7500 divided by 60. So வந்து டிவைட் பண்ண போறோம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 750 divided by 6 னு வரும். So வந்து நான் டிவைட் பண்ணிருக்கேன். ரெண்டு மெத்தட்லயும் பண்ணிருக்கேன். So 6 டேபிள்ஸ்ல வந்து 6 வந்து 1 டைம்ஸ். So 1 டைம் 7ல 6 போச்சுனா 1. 5 வந்து கீழ இருக்குறேன். So வந்து 15. 6 டேபிள்ஸ்ல 15 வருமா? வராது. 12 வரும். So வந்து 12 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். So இங்க 2 போட்டாச்சு. 15 minus 12 வந்து 3. இப்போ 0 கீழ இருக்குறோம். So 30. 6 டேபிள்ஸ்ல 30 வருமா? வரும். 5 டைம்ஸ். சோ வந்து 30 போட்டுக்கிறோம். 30 minus 30 வந்து 0. அப்போ டிவைட் பண்ண ஆன்சர் என்னது? 1 to 5. சோ வந்து 1 to 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த 1 to 5 வந்து நான் வந்து 5 cube னு எழுதிக்கிறேன். because 5 into 5 வந்து 25, 25 into 5 வந்து 125. சோ அத நான் வந்து அத வந்து 5 cube னு எழுதிக்கிறேன். சோ இப்போ இந்த கியூப்க்கு இந்த கியூப் கேன்சல். அப்போ x equal to 5. x cube equal to 5 cube. சோ வந்து இங்க இருக்க கியூப் வந்து இந்த சைடு வந்துச்சுனா அது வந்து ரூட்டா கன்வர்ட் ஆயிடும். சோ 3 5 power 3 அப்படின்ற மாதிரி மீனிங். சோ இதுக்கு இந்த ரூட் கேன்சல். சோ வந்து ரிமைனிங் வந்து 5. ஓகேவா? சோ நீங்க வந்து அதுக்கு வந்து டைரக்டா வந்து இந்த கியூப் கேன்சல்னா x equal to 5 அவ்வளவுதான்.
சோ இதோட ஸ்டாப் ஆகல. நம்ம x ஓட வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இன்னும் லெந்த், பிரெத், ஹைட் ஃபைண்ட் பண்ணல. சோ லெந்த் வந்து நம்ம என்ன எடுத்தோம் 5x x பிளேஸ்ல 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 5 * 5 வந்து 25 சென்டிமீட்டர். பிகாஸ் இங்க வந்து வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல தான கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து எல்லா யூனிட்ஸும் வந்து சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். சோ வந்து 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் b = 4x = 4 * 5 = 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் h = 3x = 3 * 5 = 15 சென்டிமீட்டர். லெந்த் வந்து 25, பிரெத் வந்து 20, ஹைட் வந்து 15. எல்லா யூனிட்ஸும் வந்து சென்டிமீட்டர். ஓகேவா? Next, fourth problem, the length, breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 8 meter respectively. Find the capacity of the pond in liter. First என்ன சொல்லிருக்காங்கன்னா length, breadth, depth means height தான். ஓகேவா? So length, breadth, height கொடுத்துட்டாங்க. எதோட length, breadth, height? Pond, அதாவது குளத்தோட length, breadth, height கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து capacity of the pond in litersல ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. capacity means அங்க வந்து நம்ம வால்யூம் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். பட் என்னன்னா வால்யூமை நம்ம லிட்டர்ல ஃபைண்ட் பண்ண போறோம். as usual போற மாதிரி போட்டுட்டு வால்யூம் ஃபைண்ட் பண்ணிட்டு அதை வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். அவ்வளவே தான் சிம்பிள். சோ வந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க? length வந்து 20.5 மீட்டர், breadth வந்து 16 மீட்டர், height வந்து 8 மீட்டர். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த பாண்ட். So volume of the pond means நம்ம cuboid தான் கண்டுபிடிக்க போறோம். So length into breadth into height, cubic units. So length வந்து 20.5 cross breadth வந்து 16 cross height வந்து 8 meter cube because வந்து யூனிட்ல மீட்டர்ல இருக்கு. So meter cube. 20.5 into 16 multiple பண்றோம். 6 5s are 30, 6 zeros are 0, 0 plus 3 வந்து 3, 6 2s are 12. Next வந்து 1 5s are 5, 1 zeros are 0, 1 2s are 2. So add பண்ணோம்னா 3280. ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. So வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் கம்மா 0 தான் இருக்கு. So வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. 328 into 8 meter cube. 328 into 8 பண்ணோம்னா 8 8s are 64, 8 2s are 16, 16 plus 6 வந்து 22, 8 3s are வந்து 24, 24 plus 2 வந்து 26. So 2624 meter cube. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन அவங்க என்ன சொல்லிருந்தாங்க? லிட்டர்ல கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 meter cube equal to 1 into 1000 liter. சோ கிடைச்ச வேல்யூவை 1000 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா அது லிட்டரா கன்வெர்ட் ஆயிடும். சோ வந்து வால்யூம் ஆஃப் த பாண்ட் இன் லிட்டர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 2624. சோ 2624 into 1000. சோ இப்படி மல்டிபிள் பண்ணா நமக்கு லிட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடும். சோ மல்டிபிள் பண்ணோம்னா 2624000. அந்த ஜீரோஸ் அப்படியே எடுத்து பக்கத்துல போடுறோம். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் தி பாண்ட் இன் லிட்டர் வந்து 2624000 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.